அனைவருக்கும் வணக்கம். மாடல் ஸ்கூல் ஜிஹெச்எஸ் பவானி சாகர் அலுமினி அசோசியேஷன் வாட்ஸ்அப் குரூப் அட்மின் அன்பரசு பேசுகிறேன். இப்போ நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஏறக்குறைய 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 5வது வருஷம் ரன்னிங்கில் இருக்கு. இப்போ இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உண்டான நோக்கம் ஆரம்பத்தில் 2 இருந்தது. ஒன்று, பவானி சாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய மலரும் நினைவுகளை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று பவானி சாகர் அரசு மேல்நிலைப் பள்ளி அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது அப்படிங்கிற 2 மோட்டிவ். இந்த 2 மோட்டிவ்ல தான் இந்த குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 4 வருஷம் கடந்து விட்ட இந்த நிலையில ஏறக்குறைய மலரும் நினைவுகள் அப்படிங்கிறத நாம நிறையவே பகிர்ந்தாச்சு. இப்போ நம்ம இணைப்பினுடைய ஒரு நோக்கம் அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ பவானி சாகர் அரசு மேல்நிலைப் பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பவானி சாகர் அரசு உயர்நிலைப் பள்ளியாக இருந்து பவானி சாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியாக மாற்றம் பெற்ற ஒரு பள்ளி நம்முடைய பள்ளி. 1971க்கு முன்னால உயர்நிலைப் பள்ளி, 1971க்கு பின்னால அரசு மேல்நிலைப் பள்ளி. இப்ப அரசு உயர்நிலைப் பள்ளியா எக்ஸாக்டா நமக்கு ரிப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் ஒரு 15 வருடங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு நமக்கு தெரிவிக்குது. இப்போ 1971 டு 2021 50 வருஷம். அப்போ ஒரு 65 ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க ஒரு பள்ளி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 65 ஆண்டு கால ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பள்ளியினுடைய ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஹிஸ்டரியா இருக்க முடியாது. மிகப்பெரிய வரலாறு படைத்த ஒரு பள்ளி நம்முடைய பள்ளி. ஒவ்வொரு காலகட்டம் உயர்நிலைப் பள்ளியாக ஒரு காலகட்டம், அரசு மேல்நிலைப் பள்ளியாக ஒரு காலகட்டம், இப்பொழுதும் அரசு மேல்நிலைப் பள்ளியாக தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டம். அங்கு படித்த மாணவர்கள், அங்கு பணியாற்றிய ஆசிரியர்கள், இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள், இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள், நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் பணிபுரிந்த ஒரு பள்ளி நம்முடைய பள்ளி. அப்ப இதனுடைய பாரம்பரியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 65 ஆண்டு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்ப அந்த உயர்நிலைப் பள்ளியில ஒரு ஒரு 15 வயசுல ஒருத்தர் முடிச்சிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு வயசு 80 வயசு ஆயிருக்கும். அப்ப 80 வயசுல இருக்கிற ஒருத்தர் தன்னை ரீவைண்ட் பண்ணாரு அப்படின்னா அவருடைய பள்ளி படிப்பு காலம் அப்படிங்கறது அற்புதமான ஒரு நினைவுகளை அவருக்கு பரிசீலிச்சுட்டே இருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அற்புதமான பல நினைவுகளை கொடுத்த ஒரு பள்ளி நம்முடைய பள்ளி. 1971 டு 2021 50 வருட காலம், 5 decades. அப்ப இந்த 4 வருஷமா இந்த வாட்ஸ்அப் குரூப் பிகினிங்ல என்னுடைய வகுப்பில் என்னுடன் படித்த மாணவர்கள் 7th B, 8th B, 9th B, 10th B, 1979 டு 1982 என்னுடைய காலகட்டம். அந்த 4 வருஷம் பி செக்ஷன்ல படிச்ச
ஒரு மாணவர்களுக்காக தான் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து அவங்க தான் அப்போ வந்து அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அதில் வந்து ஒரு 12 பேர் அவங்களை அடையாளப்படுத்தி தான் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து துவக்கப்பட்டது. அப்படி துவக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு தேதியில வந்து ஒரு 300 பேருக்கு மேல வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து பலதரப்பட்ட பிரிவினர்கள், பலதரப்பட்ட ஆளுமைகள். ஒரு பக்கம் முன்னாள் மாணவர்கள், இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கூல்ல படிச்ச நம்ம ஸ்கூல்ல வந்து பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள், இன்னொரு தரப்புல வந்து பள்ளி நிர்வாகம், இன்னொரு தரப்புல பாத்தீங்க அப்படின்னா உள்ளூர் பிரமுகர்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பவானிசாகர் பேரூராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், தலைவர்கள், கவுன்சிலர், இந்த மாதிரி வந்து ஒரு பறந்து விரிஞ்ச மதிப்புமிக்க ஆளுமைகள் இப்ப நம்ம குழுவில் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இதனுடைய அடிப்படை நோக்கம் இப்ப வந்து பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையில பார்த்துட்டு நம்ம நகர்ந்துட முடியாது. காரணம் என்னன்னா, அட் பிரசன்ட் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு லைஃபை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சொசைட்டியில வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேஸ் வந்து பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி. உயர்நிலைப்பள்ளியில படிச்சவங்களுக்கு உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியில படிச்சவங்களுக்கு மேல்நிலைப்பள்ளி. அப்போ வந்து ஒரு பள்ளி நமக்கு நம்முடைய பள்ளி பருவத்தில் வந்து நமக்கு கல்வியை கொடுத்த ஒரு பள்ளி, அதுதான் பேஸ். அறிவாற்றல் அப்படிங்கறத வந்து அங்குதான் வந்து நம்ம அபிவிருத்தி படுத்திக்கிட்டோம். எல்லா துறையிலுமே, கல்வித்துறையாகட்டும், விளையாட்டுத்துறையாகட்டும், நாடகத்துறையாகட்டும், பேச்சுத்துறை, கட்டுரை, கவிதை. ஒரு மாணவனோ மாணவியோ அவங்கள வந்து முழுமையான பரிமாணம் எடுக்க வச்சது வந்து பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி. அப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளியில மிக குறைந்த எண்ணிக்கையில் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு செய்தியா மட்டும் பார்த்துட்டு வந்து நம்ம நகர முடியாது, நகரவும் கூடாது. அது காரணம் என்னன்னா, எந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகட்டும், கல்வி நிறுவனமாகட்டும், அல்லது வேற ஏதாவது தொழில் நிறுவனமாகட்டும், பின்னடைவுங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் வந்து நார்மல் தான். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கக்கூடும். அப்ப அதனுடைய டோட்டல் ஹிஸ்டரி என்ன, ஒரு முழுமையான வரலாறு என்ன, ஒரு தொழில் நிறுவனமோ அல்லது ஒரு கல்வி நிறுவனமோ அதனுடைய முழுமையான வரலாறு என்ன அப்படின்னு வந்து கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பார்த்து அதுல வந்து மேஜரான காலகட்டம் வந்து அந்த நிறுவனம் வந்து எப்படி இயங்கி இருக்குது அப்படிங்கறத உள்வாங்கி தான் அதனுடைய எதிர்காலத்தை வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி 1971 to 2021 காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் 36 வருடங்கள், 3.5 decades, 1000 to 1200 மாணவர்கள் படித்த ஒரு பள்ளி நம்முடைய பள்ளி. இரண்டாவது 14 வருடங்கள் சில பல காரணங்களாக மாணவர்கள் அங்கு பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்துள்ளது. இதுல வந்து நம்ம வந்து சர்ச் பண்றதோ அதுக்குண்டான சரியான காரணம் கண்டுபிடிக்கிறதோ ஒரு வகையான சொல்யூஷனா இருந்தாலுமே கூட, எப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் நாலேஜுக்கு வந்துச்சோ அப்பவே வந்து அது வந்து அவங்களுடைய பிரச்சனையா மாறிடுது. இன்றைய பள்ளி நிர்வாக தரப்பு இன்று நடைபெறும் பள்ளி நடைமுறைகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க வேண்டியது இந்த பள்ளியில் பயின்று இன்று வாழ்க்கை தரத்தில் மேம்பட்ட நிலையில் இருக்கும் முன்னாள் மாணவர்களுடைய கடமை. இது வந்து ஒன்றும் ஆச்சரியமான விஷயமோ வியப்புக்குரிய விஷயமோ அல்லது வந்து ஒரு செயற்கையான உருவம் பூசுற விஷயமோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு நேச்சுரல் பாண்டிங். நம்முடைய வீட்டுக்கும் நம்மளுக்கும் வந்து என்ன ஒரு பாண்டிங் இருக்கோ அதே மாதிரிதான் நாம படிச்ச பள்ளிக்கூடத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங். திருப்பி வந்து நாம அந்த வயசுக்கும் நம்மளுடைய பள்ளிக்கூடத்திலையும் போய் படிக்க முடியாது அப்படின்னாலுமே கூட அந்த நினைவுகள் மனசுல வந்து தேங்கி வச்சிருக்கிற அந்த நினைவுகள் ஒண்ணுதான் வந்து நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே அந்த அவங்கவுங்க காலகட்டத்தில் பயின்ற பொழுது அவங்களுக்கு நம்மளுடைய பள்ளியில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், நாலேஜ் அப்படிங்கறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரி. அது
பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பசுமை மிகு பூங்காவனம் தான். அது எந்த காலகட்டமா இருந்தாலும் சரி, அது உயர்நிலைய பள்ளியில படிச்சவங்களுக்கு அவங்களுடைய காலகட்டம் ஒரு பூங்காவனம், அதற்கு பின்னால படிச்சவங்களுக்கு அப்படிதான், இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். அப்ப நம்ம படிச்ச பள்ளி ஒரு சின்ன பின்னடைவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மோரல் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது வந்து அது நம்மளுடைய கடமை. அதை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். இந்த மோரல் சப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி கொடுக்கறது, இதுதான் வந்து இப்ப நம்ம எல்லாரும் முன்னாலே நின்றுட்டு இருக்கிற ஒரு கேள்வி. மோரல் சப்போர்ட் மோரல் சப்போர்ட் மோரல் சப்போர்ட் அப்படின்னா அந்த மோரல் சப்போர்ட்டை எந்த வடிவத்தில் எப்படி கொடுக்கறது? இப்போ கடையில் கிடைக்கிற பொருளாக இருந்தால் விலை கொடுத்து வாங்கி கொடுத்துடலாம். பட் இந்த மோரல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து உணர்வு ரீதியாக ஒரு முன்னாள் மாணவர் தன்னை வெளிப்படுத்தும் போது கிடைக்கக்கூடியது தான் மோரல் சப்போர்ட். அப்ப இந்த மிகப்பெரிய பாரம்பரியம் 50 வருடங்கள், அதற்கு முன்பு 15 வருடங்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிற நாம இந்த மோரல் சப்போர்ட்டை எப்படி எந்த வடிவத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த பள்ளியில படிச்சு இன்னைக்கு வந்து சமுதாயத்துல வந்து உயர்ந்த நிலையில, ஒரு நல்ல நிலையில, ஒரு மரியாதைக்குரிய நிலையில லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து தன்னை வந்து பிரகடனப்படுத்தணும். நான் பவானிசாகர் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவன், இந்த பள்ளியில் படித்ததனால் இந்த மாதிரியான ஒரு அறிவாற்றல், நான் அறிவாற்றலை அபிவிருத்தி செய்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கை தரத்தில் மரியாதைக்குரிய நிலையை அடைந்தேன் அப்படின்னு வந்து பிரகடனப்படுத்தும் போது நீங்க யாரு, உங்களுடைய ஸ்கூலை பத்தின விஷயங்களை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் வேர்ல்டு முன்னால் எடுத்து வைக்கும் போது தான் இந்த ஸ்கூலினுடைய அருமை பெருமைகள் வந்து வெளிச்சத்துக்கும். அதுதான் தட் இஸ் கால்டு மோரல் சப்போர்ட். பவானிசாகர் அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து வாழ்க்கை தரத்தில் மிக மேம்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அத மேம்பட்ட நிலை அப்படிங்கறத வந்து ஒரு ஃபேக்டரா வந்து நாம எடுத்துக்கிட்டாலுமே வந்து மரியாதைக்குரிய நிலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல இருக்கு. பணம், பட்டம், பதவி இதுல உயர்ந்து நிக்கிறது மட்டும் வந்து மேம்பட்ட நிலை அப்படி கிடையாது. ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃபை லீட் பண்ற ஒவ்வொருத்தருமே வந்து இதுக்கு தகுதியானவங்க தான். அப்படி பவானிசாகர் உயர்நிலை பள்ளியில படிச்சு இன்னைக்கு வந்து லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பவானிசாகர் அரசு மேல்நிலை பள்ளியில படிச்சு இன்னைக்கு லைஃபை வந்து நல்லா லீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தன்னை வந்து பிரகடனப்படுத்தணும். நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவன், இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவன், நான் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவி அப்படின்னு வந்து இன்றைய நவீன உலகத்துக்கு உங்களை வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்றது தான் வந்து நிஜமான மோரல் சப்போர்ட். ஆனா இந்த ஸ்கூல்ல இவங்கெல்லாம் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்களா, இந்த ஸ்கூல்ல படிச்சதுனால வந்து வாழ்க்கை தரத்துல வந்து இவ்வளவு மேம்பட்ட நிலையில இவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து ஒருத்தரை யோசிக்க நீங்க வச்சீங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம பள்ளியினுடைய மேஜர் சக்சஸ். எத்தனை வந்து வியூகங்கள் நம்ம வகுத்தாலும், எத்தனை நவீன தொழில்நுட்பத்தை நம்ம பள்ளிக்கு கொண்டு வந்தாலும், நவீன உலகம் கொடுத்துள்ள அத்தனை வசதிகளையும் நம்ம பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்த்தாலும் உண்மையான மோரல் சப்போர்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால நடந்த நிஜ நிகழ்வுகளை வந்துட்டு நிஜமா எடுத்து வைக்கிறது தான் வந்து நிஜமான மோரல் சப்போர்ட். அதிலிருந்து புறப்படக்கூடிய, அதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நாமளே வந்து நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல எடுத்துட்டு போயிடும். இந்த பள்ளியில் பணிபுரிந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை இன்னைக்கு வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்ற முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா பவானிசாகர் அரசு உயர்நிலை பள்ளி ஆகட்டும், பவானிசாகர் அரசு மேல்நிலை பள்ளி ஆகட்டும், அங்கு பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்கள் அப்படிங்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் உள்ள ஒரு டீச்சர்ஸ். அப்ப வந்து நீங்க யாருகிட்ட, எந்த மாதிரியான டீச்சர்ஸ் கிட்ட நீங்க வந்து எஜுகேஷன் நீங்க வாங்குனீங்க அப்படிங்கறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் மோரல் சப்போர்ட். அதே மாதிரி பவானிசார் அரசு உயர்நிலை பள்ளி அல்லது மேல்நிலை பள்ளியில வந்து எந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க, அங்க நீங்க படிச்சப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, எப்பேற்பட்ட அறிவாற்றல், எப்பேற்பட்ட நாலேஜ், என்னென்ன ஃபீல்டுல வந்துட்டு வந்து நீங்க ஷைன் பண்ணீங்க, எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சது, அதை வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பள்ளியினுடைய தேவை வந்து. அப்ப ஒரு 65 வருட காலம்
65 வருட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தங்களை பிரகடனப்படுத்தும் பொழுது, தங்களுடைய இன்றைய வாழ்க்கை முறையை பிரகடனைப்படுத்தும் பொழுது, இந்த பள்ளியில் பயின்றதனால் இந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து நான் லீட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் நீங்க கொடுக்கும்போது அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது பள்ளியினுடைய மறுமலர்ச்சி. அதுல வந்து தயக்கமோ கூச்சமோ யோசனையோ எதுவுமே தேவையில்லை. நம்ம பள்ளி நிஜத்தை வந்து பேசுறதுக்கு வந்து எந்த யோசனையும் தேவையே இல்லை. அந்த மாதிரி சில உண்மையான விஷயங்களை இன்றைய நவீன உலகத்துக்கு முன்னால் எடுத்து வைக்கும் போது எல்லாமே அந்த இடத்துல அடிபட்டு போயிடும். இந்த ஒருத்தர் இருக்கக்கூடிய பாகுபாடு, இவங்க தான் அதை பண்ணணும், அவங்க தான் அதெல்லாம். ஒரு முன்னாள் மாணவன் தான் பயின்ற விஷயத்த இன்றைய நவீன உலகத்துக்கு முன் எடுத்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது, எந்த தடையுமே கிடையாது. அது வந்து அதனால வந்து உங்களுக்கு உங்க பள்ளிக்கு வந்து ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம். அப்ப கடந்த 4 வருடமா வந்து நம்ம குழுவில் வந்து ஃப்ரம் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை முகநூல் வாயிலாக கண்டுபிடித்து ஒருங்கிணைத்து இருக்கிறோம். அயல்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்களை முகநூல் வாயிலாக கண்டுபிடித்து ஒருங்கிணைத்திருக்கிறோம். எல்லாமே வந்து முயற்சி தான். முயற்சி. ஒருத்தர் அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க மூலமா இன்னொருத்தர் அறிமுகம் ஆவாங்க. அப்படிதான் வந்து நம்ம இன்னைக்கு பண்றோம். அப்போ வந்து இந்த தற்காலிக பின்னடைவை வந்து சரி செய்ய முடியாதா அப்படின்னா 100% பண்ண முடியும். 1971லயே வந்து 1500 மாணவர்கள் இங்க படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 2024 ஏன் அது சாத்தியம் இல்லை? கண்டிப்பா அது சாத்தியம் தான். இன்றைய பள்ளி நிர்வாகத்திற்கு கரம் கொடுப்பதன் மூலமாக அது சாத்தியம். இந்த 2024ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 12வது வகுப்பு பொதுத் தேர்விலும் 95%க்கு மேல ரிசல்ட் கொடுத்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் டீமுக்கு வந்து கரம் கொடுப்பதன் மூலமா அது சாத்தியம். டெவலப்மெண்ட்ங்கிறது நிச்சயமா வந்துட்டு ஒரே வருஷத்துல வந்துருமா அப்படின்னு கேட்டா அது இட் வில் பி டேக் சம் டைம். 14 வருடமா பின்னடைவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மீண்டும் வந்து துளிர் விடுறதுக்கும் மறுமலர்ச்சி ஆகிறதுக்கு இன்னொரு 4-5 வருஷம் ஆகட்டும். அதுல ஒன்றும் எந்த தப்புமே கிடையாது. நிரந்தரமாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வந்து மோரல் சப்போர்ட் பண்றதுக்கு வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2025 ஜூலை மாசம் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த சந்திப்புல வந்துட்டு அது வந்து ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். இன்னும் இப்போதான் வந்து நம்ம ஆகஸ்ட்ல இருக்கிறோம், இப்பதான் ஜூலை முடிஞ்சது. இனி நம்ம மீட் பண்ண போறது வந்துட்டு அடுத்த வருஷம் ஜூலைல தான் நம்ம மீட் பண்ண போறோம். ஏன் அந்த டைம் மறுபடியும் வந்து ஒரு வருஷம் ஏன் தள்ளி போட்டிருக்கிறோம்? அதாவது ஒரு காரணம் பாராளுமன்ற தேர்தல் காரணமாக வந்து நம்ம வந்து தள்ளி போட்டோங்கிறது ஒண்ணுதான். பட் அதே சமயத்துல வந்துட்டு இன்னொரு வருஷம் தள்ளி போட்டுக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து 5 வருஷம் வந்து தன்னுடைய 5வது வருட பயணத்தை வந்து நிறைவு பண்ணுது அப்படிங்கறது ஒண்ணு. இன்னமும் சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ், மேக்சிமம் சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த நிஜமான ஆதங்கம், நிஜமான தாக்கம் எல்லாமே வந்து நம்ம சம்பந்தப்பட்ட எல்லார் மனசுலயுமே வந்துட்டு நம்மள வந்து ஒரு பெயின், கண்ணுக்கு தெரியாத ஒரு பெயினை கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த பெயினை வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து சோர்ஸ் வந்து நம்ம வந்து தேடுறோம். எஸ், வி ஆர் சர்ச்சிங், ஸ்டில் வி ஆர் சர்ச்சிங். அப்ப வந்து நம்மளுடைய பள்ளியினுடைய வளர்ச்சியில வந்து அக்கறை இருக்கிறவங்க எங்க இருந்தாலும் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப நம்மள நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம், அதனால வந்து நம்ம பள்ளிக்கு வந்து வளர்ச்சி கிடைக்குது அப்படின்னா திஸ் இஸ் த ப்ராப்பர் ரூட். வி நீட் டு ஆக்டிவேட். கண்டிப்பா வந்து இதை நம்ம செய்யணும், செய்ய போறோம். இன்னைக்கு கூட வந்து நான் வந்து ஏஹெச்எம் கிட்ட நான் பேசினேன், ஸ்கூல் ஏஹெச்எம் கிட்ட நான் பேசினேன். இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து என்ன அப்படின்னா, எஸ், நம்மளுடைய நோக்கத்துக்கு துணை புரியக்கூடிய தலைமை ஆசிரியரும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் மேலாண்மை குழு தலைவரும் பேரூராட்சி தலைவரும் வந்து ஒரு நட்பு முறையில வந்து நம்ம கிட்ட பழகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து இந்த 4 வருஷ பயணத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த பயணத்தை துவக்கும் போது வந்து யாருமே வந்து நம்ம பக்கத்துல இல்லை. நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய முயற்சியும் நம்முடைய உழைப்பு தான் இத்தனை ஆளுமைகளை வந்து நம்ம பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நம்ம போன் பண்ண உடனே அந்த போனை வந்து அட்டன் பண்ணி அவர் பேசுறாரு அப்படின்னா அது அந்த இடத்துல தான் வந்து வெற்றி ஆரம்பமாகுது. அதாவது நம்மளை மதிக்கிறாங்க, நம்ம பேச்சை வந்து கேட்கறாங்க. அப்ப அந்த ஆப்ளிகேஷனை நான் வைக்கிறேன். சார்,
2025 ஜூலை 6th டேட்டை வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? சார், அன்னைக்கு ஒர்க்கிங் டேவா இருந்தா கூட நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து அனுமதி உண்டு அப்படிங்கிறார். அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு உண்மையான முயற்சி, உண்மையான பயணம், சரியான நோக்கம், சரியான ரூட்ல வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து நடக்குமா நடக்காதா அதெல்லாம் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். இன்னைக்கு 300 இருக்கிறது அட்லீஸ்ட் வந்து அடுத்த வருஷம் 350 மாறட்டும் அல்லது 325 மாறட்டும். ஐ மீன் நாம வந்து மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கையை நான் சொல்றேன். ஒன்னொன்னா நடக்கட்டும், ஒன்னும் தப்பே கிடையாது. பின்னடைவுனா இது ஒரு தற்காலிகமான பின்னடைவு, செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றம், அவ்வளவுதான். 36 வருஷம் வந்துட்டு மேஜர் சக்சஸ் கொடுத்த ஒரு பள்ளி மறுபடியும் ஏன் அந்த சக்சஸ் ரூட்ல வந்து பயணிக்க முடியாது? கண்டிப்பா முடியும். அதற்கு உண்டான நியாயமான, நேர்மையான, உண்மையான வழிகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து நமக்கு உதவ முடியுமோ அவங்களையெல்லாம் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து நம்மளுடைய டிராவலில் வந்து என்கரேஜ் பண்ணி திருப்பியும் வந்துட்டு நம்மளுடைய ஜேர்னியை வந்து நாம் வந்து ஒரு சுமூகமான முறையில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இது சாத்தியம்தான். மாடல் ஸ்கூல் ஜிஹெச்எஸ் பவானி சாகர் அலுமினி அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு கற்பனையான ஒரு உருவம் தான். நிஜத்தில் இது சாத்தியமா, நிஜத்தில் வந்து இது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனா இதை வந்து நிஜத்துல சாத்தியப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம குழுவில் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தர் மனசுலையும் வந்து இந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். பவானி சாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 1500 மாற வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த குழுவில் நம்ம கூட வந்து நட்பில் இணைகிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த எண்ணங்களை நாம் ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த டிஸ்டன்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாமே வந்து காணும். இன்னொரு பிஇடி நாகராஜ் சாரை வந்து நம்மளால வந்து நேரில் பார்க்க முடியுமா? இன்னொரு கனியம்மா டீச்சரை வந்து நம்மளால நேரில் பார்க்க முடியுமா? இன்னொரு ரத்ன சபாபதி சாரை வந்து நம்மளால நேரில் பார்க்க முடியுமா? அல்லது வந்து இன்னொரு தர்மசகாயம் ஹெட்மாஸ்டர் வந்து நம்மளால நேரில் பார்க்க முடியுமா? இன்னொரு பொன்னுசாமி சாரை வந்து நம்மளால நேரில் பார்க்க முடியுமா? கண்டிப்பா வந்து முடியாது. ஏன்னா இப்ப அவங்கெல்லாம் நம்ம கூட இல்லை. ஆனா நம்மளோட நினைவுகள்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து அவங்க எல்லாம் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸாக்டா வந்துட்டு 42 வருஷம் ஆச்சு. நான் பவானி சாகர் அரசு மேல்நிலை பள்ளி நான் விட்டு வெளியே வந்து 42 வருஷம் ஆச்சு. 42 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து அந்த பள்ளி வந்து ஒரு அங்க படிச்ச ஒரு முன்னாள் மாணவனை வந்து 24 மணி நேரம் இயக்கிட்டு இருக்குது அப்படின்னா இதை விட ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளிக்கு என்ன வேணும்? நடந்தது இன்னைக்கு மறந்து போகுது, காலையில் நடந்தது மத்தியானம் மறந்து போகுது. ஆனா 42 வருஷத்துக்கு முன்னால் நடந்த எதுவுமே மறக்கலையே. அப்ப அந்த பள்ளி வந்து எப்பேற்பட்ட நினைவுகளை வந்து நமக்கு பரிசீலிச்சிருக்கணும், எந்த மாதிரியான அறிவாற்றலை வந்து நமக்கு கொடுத்திருக்கணும், எப்பேற்பட்ட நண்பர்களை வந்து நமக்கு பரிசீலிச்சிருக்கணும். சோ அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இன்றைக்கு பள்ளியில் இருக்கும் நிர்வாக குழு வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து மேஜர் சக்சஸா வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த ஜூலை 6 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இனியும் நம்ம பள்ளி வந்து பழைய நிலை அடையிறதுக்கு எத்தனை வருஷங்கள் வேணா எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து முடிவு பண்ற அந்த ஒரு செகண்ட் தான் வந்து இப்ப முக்கியம். we need to work hard. we are already started. we are moving now. கண்டிப்பா வந்து அந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்ணுக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த ஜூலை 6 2025 அப்படிங்கறது ஒரு பாயிண்டா வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இனியும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு கரங்களை வந்து ஒன்னா சேர்த்துவோம். யார் மனசுலயும் எந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இல்லாம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எல்லாரையுமே ட்ரீட் பண்ணி நம்மளுடைய ஜேர்னியை வந்து ஃப்ரூட்ஃபுல்லா நம்ம எடுத்துட்டு போவோம். குழுவில் வந்து பதிவுகள் எப்போதும் போல தொடரும். மறுபடியும் வந்து இன்னொரு காணொலியில எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.